டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இன்றைய வகுப்பில் 12th ஹிஸ்டரி அதாவது 12ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் உள்ள முக்கியமான பாடங்களை பற்றி இப்போது பார்க்கலாம். அதாவது 12ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் மொத்தம் 15 பாடங்கள் உள்ளது. அதில் முதல் 9 பாடங்கள் மட்டுமே நம்முடைய தேர்வுக்கு உரியது. மீதி பாடங்கள் நம்முடைய தேர்வுக்கு தேவையில்லை. எனவே அந்த 9 பாடங்களை ஒவ்வொரு பாடமாக விளக்கமாக நாம் பார்க்கலாம். அதாவது புத்தகத்தை முழுமையாக படிப்பதற்கு நேரமில்லை. அதனால் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய பகுதியை மற்றும் சுருக்கமாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். மாணவர்கள் இதை ஒரு முறை கேட்டாலே போதும், அந்த முழு பாடத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே மாணவர்களின் நேரத்தின் முக்கியத்துவத்தை கருதி ஒவ்வொரு பாடத்தையும் சுருக்கி முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை மட்டும் வீடியோவாக வெளியிடுகிறோம். மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாம் இப்போது 12ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் உள்ள முதல் பாடத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி என்ற பாடத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இது நீங்கள் ஒரு வரி விடாமல் முழு பாடத்தையும் படிக்க வேண்டிய தேவையில்லை. நான் இதுவரை டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட பாயிண்ட் மற்றும் இனிமேல் கேட்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எது என்பதை சுருக்கமாக கொடுத்திருக்கிறேன். இதை மட்டும் கேட்டாலே போதும் நண்பர்களே. நீங்கள் இதிலிருந்து எந்த கேள்வி கேட்டாலும் பதிலளிக்கக்கூடிய வகையில் இந்த வீடியோவானது இருக்கிறது. எனவே கேட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே. இப்போது நாம் முதல் பாடத்திற்கு செல்லலாம். அதாவது இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. அதாவது நம்முடைய இந்திய தேசத்தில் எவ்வாறெல்லாம் தேசியத்திற்கான போராட்டமானது எழுச்சி பெற்றது, அதாவது விடுதலை நோக்கிய போராட்டம் எவ்வாறெல்லாம் உருவாகி வளர்ந்தது என்பதை பற்றி கொடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி இப்போது பார்க்கலாம். இந்திய அரசியலை பொருளாதாரத்தை ஒருமுகப்படுத்துவதில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றனர். இந்த வெற்றி தவிர்க்க இயலாத வகையில் தேசிய உணர்வின் வளர்ச்சிக்கும் தேசிய இயக்கம் தோன்றுவதற்கும் இட்டு சென்றது. கிபி 1915 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவில் இந்தியாவிற்கு வந்து 1919 இந்திய தேசிய இயக்கத்திற்கு அவர் தலைமை ஏற்கும் வரை இந்திய தேசியம் மிக பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது. அதாவது தேசியம் என்றால் என்ன? விரிவான தளத்தில் தேசியம் என்பது ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தல் என பொருள்படுகிறது. அதற்கடுத்து புதிய நில உடைமை உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள். இந்தியாவின் மரபு சார்ந்த நில உடைமை முறையை ஆங்கிலேயர்கள் சிதைத்தனர். நிலத்தை விற்பனை பொருளாக்குவது, இந்தியாவில் வேளாண்மையை வணிகமயமாக்குவது ஆகிய இரண்டையும் அவர்கள் நிறுவனமாகவே ஆக்கினார்கள். கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை, தொழில் நீக்க செயல்பாடுகள் இந்திய கைவினை கலைஞர்கள் மீது ஏற்படுத்திய தாக்கம். ஆங்கிலேய அரசு கட்டுப்பாடு அற்ற சுதந்திர வணிகம், அதாவது லேசியஸ் ஃபயர் என்னும் சொல்லக்கூடிய கட்டுப்பாடற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது. அவுரி சாகுபடி அல்லது இண்டிகோ சாகுபடி 1859 மற்றும் 60 காலகட்டத்தில் வங்காளத்தில் நடைபெற்ற இண்டிகோ கழகம் கம்பெனியின் அடக்குமுறை கொள்கைக்கு எதிரான இந்திய விவசாயிகளின் ஒரு எதிர்வினையாகும். மேலும் இந்த இண்டிகோ புரட்சியின் மூலம் விவசாயிகள் பண்ணையாளர்களை வடக்கு வங்காளத்தில் இருந்து வெளியேற்றினார்கள். பஞ்சங்களும்
இந்தியர்கள் ஆங்கிலேயரின் கடல் கலந்த காலனிகளில் குடியேறுதலும். ஆங்கிலேயர்கள் பஞ்சங்களின் போது தலையிடா கொள்கையை பின்பற்றினார். மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் வில்லியம் டிக்பை 1866 ஒரிசா பஞ்சம் ஏற்பட்டது. ஒரிசா பஞ்சத்தின் தூண்டுதலின் காரணமாக தேசியவாதியான தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கினார். ஒரிசா பஞ்சத்தின் போது பின்பற்றப்பட்ட தலையிடா கொள்கையை அரச பிரதிநிதி லிட்டனும் பின்பற்றினார். ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள், அதாவது மதராஸ் பஞ்சம். மக்கள் தங்கள் நிலத்தின் மீது அதிக பற்று கொண்டிருப்பதால் ஊக்கத்தொகை ஏதேனும் வழங்காமல் அம்மக்களை அவர்களின் சொந்த மண்ணிலிருந்து நகர செய்வது சிரமம் என அப்போதைய தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். 1843 பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. ஒப்பந்த தொழிலாளர் முறை. உழைப்புடன் கூடிய கடுங்காவல் தண்டனை போன்ற இவ்வொப்பந்த கூலி தொழிலாளர் முறையின் கீழ் தொழிலாளர்கள் 5 வருட காலத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டனர். முகவர்கள், அதாவது கங்காணிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதற்கடுத்து மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும். ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவில் கல்வி முறை வித்தியாலயங்கள், சதுஷ்பதிகள் என்றழைக்கப்பட்ட உயர்தர கல்விக்கூடங்களில் கல்வி பயின்றனர். புனிதமான மொழி என கருதப்பட்ட சமஸ்கிருத மொழி வழியில் அவர்கள் கல்வி கற்றனர். காலனி அரசின் பங்களிப்பு. மெக்காலே கல்வி முறை. டி.பி. மெக்காலே 1834 முதல் 1838 வரை கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர். கீழ்திசை குழுவானது கல்வியை பிராந்திய மொழிகளில் கற்பிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தது. இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில், கருத்தில், ஒழுக்க நெறிகளில், அறிவில் ஆங்கிலேயராக இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவிற்குள்ளே உருவாக்க அவர் விரும்பியதே காரணமாகும். ஆங்கிலேய மரபு குழுவை ஆதரித்ததின் காரணமாகும். இவ்வாறு சொன்னவர் டி.பி. மெக்காலே. மெக்காலே ஆங்கில மரபு குழுவின் கருத்துக்கு ஆதரவாக இருந்தார். 1835 அவர் தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், அதாவது மினிட்ஸ் ஆஃப் இந்தியன் எடுகேஷன் என்னும் குறிப்பை வெளியிட்டவர் டி.பி. மெக்காலே. அதற்கடுத்து இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கிலேய கல்வி முறையை வடிவமைத்தவரும் இந்த டி.பி. மெக்காலே ஆவார். 1857 பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன. கற்றறிந்த மத்திய தர வகுப்பினரின் பங்கு. லேவாதேவி செய்வோர், அதாவது வட்டிக்கு பணத்தை கடனாக கொடுப்போர் லேவாதேவி செய்வோர் என்று அழைக்கப்பட்டனர். சமய பரப்பாளர்களின் பங்களிப்பு. கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களால் முன்னெடுக்கப்பட்டதாகும். கிறிஸ்தவம் விடுத்த சவால்கள் பல்வேறு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்ற வழிவகை செய்தது. சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ராஜாராம் மோகன் ராயால் நிறுவப்பட்ட பிரம்ம சமாஜம், டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங்கால் உருவாக்கிய பிரார்த்தன சமாஜம், சையத் அகமது கானால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட அலிகார் இயக்கம் ஆகிய சீர்திருத்த இயக்கங்கள். மீட்பு இயக்கங்களான ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண இயக்கம், தியோபந்த் இயக்கம். பூனேவில் ஜோதிபா பூலே, கேரளாவில் நாராயணகுரு, ஐயன்காளி, தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், பின்னர் அயோத்திதாசர் ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்ட சமூக இயக்கங்கள்.
1828 ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். பிரார்த்தன சமாஜம் 1867 ஆரிய சமாஜம் 1875 நிறுவப்பட்டன. இஸ்லாமியரிடையே அலிகார் இயக்கம் இதே பணியை மேற்கொண்டது. தேசியத்தின் எழுச்சிக்கு ஏனைய முக்கிய காரணங்கள். 1857 புரட்சி குறித்து ஓயாத நினைவுகள். இந்தியாவில் எதிர்கால அரச பிரதிநிதி 1864 சர் ஜான் லாரன்ஸுக்கு எழுதியதை இங்கே பதிவு செய்வது குறிப்பிடத்தக்கது. நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழுவீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதை பொறுத்தமட்டில் நாம் உண்மையாகவே நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம் என்று சொன்னவர் எல்பின்ஸ்டன். இன பாகுபாடு. குடிமை பணிக்கான தேர்வு அறிமுகமான போது வயது வரம்பு 21 என நிர்ணயம் செய்யப்பட்டது. அதன் பிறகு வயது வரம்பு 19 குறைக்கப்பட்டது. இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை, சுரண்டல் நடவடிக்கை எங்க நீங்க முகூர்த்த நாள் ஒன்றும் இல்லையே.